பக்தி ஒலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாரும் எப்பவுமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க முருகர் மெசேஜ் தான் பார்க்க போறோம். சோ வரக்கூடிய மார்ச் 15 விசேஷமான வெள்ளி கிருத்திகை நாள். இந்த வெள்ளி கிருத்திகை நாள் ரொம்ப விசேஷம், சரிங்களா? இந்த நாள்ல முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டாரோ கார்ட் மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நான் இப்போ உங்களுக்கு பயல் சொல்யூஷன் காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 1, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 2, இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 3. சோ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி முருகரை நினைச்சு முருகான்னு கூப்பிடுங்க. அவரு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை கண்டிப்பா காட்டுவாரு. அந்த கிறிஸ்டலை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் அட்வைஸ் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சோ நீங்க இப்ப அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ 1 by 1 எல்லா கிறிஸ்டலுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கலாம். பயல் நம்பர் 1, இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். So உங்களுக்கான கார்டு, someone new is coming and your vibration is rising. So உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு தூது வரப்போகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது, புதுசா ஏதோ ஒண்ணு உங்க கைக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அது எஸ்பெஷலி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப்ல, மேரேஜா இருக்கட்டும், அன்மேரிடா இருக்கட்டும், நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல ஒரு புது விஷயம் நடக்க போகுது. நீங்க பிரேக்கப்ல இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, பேசாம இருக்கீங்க, வீட்டுக்குள்ள இருந்தாலுமே பேசாம இருக்கீங்கன்னா, சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் உருவாக போகுது. ஒரு மெசேஜோ, ஒரு காலோ, இல்ல அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது. உங்க லைஃபுக்கு உங்களுடைய மனசும் உங்களுடைய மைண்டும் சந்தோஷப்படக்கூடிய அளவுல ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றது முருகர் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜா கன்வே பண்றாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த டைம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களை சுத்தி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க முருகரை எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவரை ப்ரே பண்ணி, எந்த அளவுக்கு அவரோட பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கோ ரீசன்ட் டைம்ஸ்ல, அதனால உங்களுடைய வைப்ரேஷன் ஆனது அதிகமா இருக்கு. அவருடைய வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்கிறதால உங்களோட ஸ்பிரிச்சுவல் growth ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. அதனால உங்களை தேடி எல்லாமே இனிமே நல்ல காரியங்கள், நற்குணங்கள், நற்செய்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை தேடி இனிமே வர காலத்துல வந்துகிட்டே இருக்க போகுது. சோ அதுக்கு நீங்க ரெடியா இருங்க அண்ட் ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. நிச்சயமா உங்களுக்கான ஒரு குட் நியூஸும் வரும் அப்படின்றதுதான். அண்ட் ஏதோ ஒரு புதிய நபரும் உங்க வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆக போறாங்க. ரொம்ப அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாவும் உங்க லைஃப ஒரு பாசிட்டிவான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாவும் அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்க லைஃப்க்கு வர போறாங்க. ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால சோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், காரியங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. இது முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். நீங்க இத்தனை நாள் அவர் மேல வச்சிருந்த ஒரு பக்திக்கான ஒரு அருள் அப்படின்றதையும் இங்க முருகர் உங்களுக்கு கன்வே பண்றாரு. சோ பயல் நம்பர் 1, கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் தான். இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Pile number 2, உங்களுடைய கார்டு, get back your power back. Okay, someone new is coming. சோ முருகர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளா நீங்க யாரு, உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு,
லைக் முருகர் உங்க லைஃப்ல என்னென்ன அற்புதங்களா நடத்தியிருக்காரு, இதெல்லாம் எதனால நடத்திருக்காரு. சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதனால நடத்திருக்காரு. சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்ச நாளா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுறாரு. ஏன் மறந்துட்டீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுனால நீங்க நம்ம எதுக்கும் வந்து லைக் இல்ல, நம்ம அன்லைக்கி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிருக்கீங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு நீங்க லக்கியான பர்சன், எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, எவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றதுக்காகலாம் நிறைய விஷயங்கள் முருகர் உங்க லைஃப்ல நடத்தியிருக்காரு, நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம். அதை மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டாரு. சோ அதை மறக்காதீங்க. உங்களுக்கான பவரை நீங்க வந்து வெளிக்கொண்டு வாங்க. உங்க லைஃப்ல எவ்வளவு மிராக்கல்ஸ் நடந்திருக்கு அதை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய பவரை உங்களால வந்து எடுக்க முடியும். சோ அப்படி எடுக்கும் போது புது விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்க ஒரு நெகட்டிவான பிரச்சனைக்குரிய காலமா இருந்தாலுமே இது சீக்கிரம் முடிவடைஞ்சு நீங்க எப்போ ஓப்பன் மைண்டடா ஓப்பன் ஹார்ட்டடா வந்து இருக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு புதிய விஷயங்கள் உங்க லைஃப்குள்ள என்டர் ஆகும். சோ இப்ப ஆல்ரெடி என்டர் ஆக காத்துட்டு இருக்கு, ஒரு வேலையாவோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னராவோ ஒரு அலைன்ஸாவோ இல்ல உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு பேஷன் ஹாபில இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவோ வர காத்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்க கொஞ்ச நாளா நடக்கக்கூடிய பிரச்சனைகளால அதையே போக்கஸ் பண்றதால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே தடைப்பட்டு நிக்குது அப்படின்றாரு. இத மறந்துட்டு நீங்க உங்க லைஃப்ல முருகர் எவ்வளவு மிராக்கல்ஸ் நடத்தி இருக்காரு அந்த விஷயங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லியும். நிச்சயமா உங்களோட பவரை உங்களால திருப்பியும் அப்படி நீங்க நினைக்கும் போது நம்ம எவ்வளவு பிளெஸிங்ல, நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனை, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே கண்டிப்பா உங்களோட பவரை எடுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆஃபர்ஸும் உங்க லைஃப்குள்ள சீக்கிரம் வந்து என்டர் ஆகும். அப்படி ஆகும் போது நிச்சயமா உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவா வந்து மாற ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சோ அந்த பவரை நீங்க திருப்பியும் எடுக்கிறதுக்கும் முருகரை வழிபடுங்க, முருகருக்கு விரதம் இருங்க, முருகரை மனசுல நினைச்சிட்டு முருகர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காரு, சோ இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்றதே உங்களுக்கு மிகப்பெரிய பவர் தான். அந்த விஷயத்தையும் வந்து கையில எடுங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் அட்வைஸ் மூலமா சொல்ல வராரு. சோ பயல் நம்பர் 2 கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓ முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். So உங்க cards, your loved ones are safe. Open up to your spiritual gifts. So pile number 3 உங்களுக்கு கொஞ்ச நாளா வந்து உங்க ஃபேமிலி மேல உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் மேல, உங்களுடைய குழந்தைகள், கணவர் இல்ல மனைவி, உங்களுடைய அம்மா அப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பிடித்தமான நபர்கள் மேல ஒரு விதமான ஒரு கவலைகளும் பயமும் இருக்கு. சோ இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, இவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குமோ, இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதே என்ன பண்றது, அந்த மாதிரியான கவலைகள் நிறைய இருக்கு. எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, நம்ம சேஃபா இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். முருகர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. முருகருடைய ஒரு அனுகிரகத்தால முருகர் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு, சேஃபா தான் இருக்காங்க. நீங்க தேவையில்லாம யார பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. சரிங்களா? அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீதியான, ஆன்மீக ரீதியான ஒரு பரிசுகள்லாம் இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதை ஓபன் பண்ண தயாரா இருங்க. உங்களுடைய ஆன்மாவானது நாளுக்கு நாள் ஒரு growth டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா பிகாஸ் நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை நிறைய ஈடுபாடு வந்து காட்டலாம். அது வந்து முருகர் மூலியமா கூட அந்த ஈடுபாடு நீங்க வந்து காட்டுவீங்க. முருகரை பத்தி நிறைய படிக்கிறது, முருகரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, முருகரை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் முருகரையே ஒரு குருவா எடுத்துக்கிட்டு கூட உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. சோ அந்த பாதையில உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு முருகர். பட் நீங்க அதை ரிசீவ் பண்றதுக்கு இந்த ஒரு பயம், கவலை தடையா இருக்கு.
நம்ம இப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம், பட் நம்ம ஃபேமிலி நம்ம அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்ல. சோ ஃபேமிலில எல்லாம் சேஃபா இருக்காங்களா, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு கவலை இருக்குன்னா, முருகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன். ஃபேமிலி வந்து சேஃபா இருக்காங்க, என் கண் பார்வையில சேஃபா இருக்காங்க. அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிய தொடர்ந்து கொண்டு போங்க. அதுல நிறைய கிஃப்ட் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சோ அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத்தையும் பர்சனல் குரோத்தையும் நீங்க வந்து மேலேத்திக்கிட்டே போங்க அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் ஒரு பிளெஸிங்கா தான் இருக்கு. இதுவுமே ஒரு கிஃப்டா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்டா. சோ ஏன்னா ரொம்ப நாளா வந்து நம்ம ஃபேமிலி எப்படி போகுதுன்னே தெரியலையே, யாருக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னே தெரியலையே, நம்ம ரொம்ப ஃபேமிலில இருந்து தூரம் வந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டதுக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்றப்போ அதுவுமே உங்களுக்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு கிஃப்ட் தான். சரிங்களா? சோ இந்த ஒரு கிஃப்ட் கண்டிப்பா முருகர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க இந்த மெசேஜா ஃபாலோ பண்ணுங்க. சோ பைலம்பத்திரி நிச்சயமா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு வந்து முருகர் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா திருப்தியா இருந்திருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Sarah from Sarah Tarot.